இங்க ஒரு டிராப் ஆஃப் பெயின் ஸ்லிப் ஆகி அரசனோட காலடியில வந்து விழுது. அதை பார்த்ததுமே மேல இருந்த கிராஃப்ட்மேனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே அரசன் பேலஸோட இன்சார்ஜ வர சொல்லி அவனை ஏன் இன்னும் அனுப்பாம வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த இன்சார்ஜ் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ராஜரகசியங்களை கேட்டுட்டுன்னு அந்த கிராஃப்ட்மேனை மட்டும் இல்லாம அந்த இன்சார்ஜையும் சேர்த்தே தூக்குல போட்டுருவாங்க. அப்போ அவங்க 2 பேர் உயிரையும் காப்பாத்துறதுக்காக மந்திரி அவனுக்கு காது கேட்காதான்னு அந்த இன்சார்ஜ பார்த்து கண்ணடிக்கிறாரு. அந்த இன்சார்ஜும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு காது கேட்காதுன்னு அரசங்கிட்ட சொல்ல அந்த கிராஃப்ட்மேனும் அமைதியா இருந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அரசன் அதை நம்பாம ஒரு காங்க எடுத்துட்டு வர சொல்லி அதை 3 டைம் அடிக்கிறதுக்குள்ள அவன் கீழே வரலைன்னா அவனை கொன்னுருவன்னு சொல்றாரு. அப்ப அந்த கிராஃப்ட்மேன் ரொம்ப உஷாரா காது கேட்காத மாதிரியே பிளே பண்ணிட்டு இருக்கான். ஆனா அரசனுக்கு இன்னமும் சந்தேகம் போகல. சோ அவன் அந்த கிராஃப்ட்மேனை கீழே எடுத்துட்டு வர சொல்றான். அதுக்கப்புறமா அவன் கண்ணை மூட சொல்லி ஒரு பேம்பு வச்சு அவன் கையை உடைக்க போறதா சொல்றான். அப்ப அரசன் அவன் கையை இழுத்துடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த கிராஃப்ட்மேன் அசையாம இருக்க அவன் கை உடைஞ்சிருது. சோ அவன் உண்மையை தான் சொல்றான்னு அரசன் அந்த இடத்தை விட்டு கிளம்ப அவங்க 3 பேரும் தப்பிச்சிடுறாங்க.